இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியா ஒரு பக்கம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்ம அவங்கள பேக்கலட்சுமின்னு சொல்லுவோம் தான், பல சமயங்களில் பேக்குத்தரமான முடிவுகள் எடுப்பாங்க தான். ஆனால் எப்படியோ கதையோட ஹீரோயின்ங்கிறதுனால அவங்க எடுக்கிற முடிவுகள் கடைசியாக ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லதாக நிம்மதியாக முடிகிற மாதிரி நடந்துருது. இப்போ ஈவன் அந்த கணேசன் விவகாரத்தையும் கூட்டு போனோம், வேணான்னு சொல்லியும் கூட்டு போய் எப்படியோ அதனால இப்போ கணேசனை மொத்தமாக மாட்டி ஜெயிலுக்குள்ளேயே தள்ளிட்டாங்களே, அந்த ஒரு போஷனையாச்சும் முடிச்சு விட்டாங்களேன்னு நினச்சி நம்மளும் கொஞ்சம் திருப்தியாக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அதை தவிர மற்ற விஷயங்களில் அவங்கள்ட்ட நிறைய சேஞ்ச் இருக்குது. அவங்க இப்போ ஈஸ்வரிட்ட எனக்கு இதான் வேணும், இதான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஈஸ்வரிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு மரியாதைக்கு தான் கூட வச்சுருக்காங்க. நீ என்னை விட்டுட்டு போனவனோட அம்மா, ஆனால் அந்த லெவல் அந்த லிமிட் உனக்கு தெரியலனா என்னமா பண்ணுறது அப்படின்னு மனசான நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ கோபி கிட்டலாம் பட்டுன்னு பேசுகிறாங்க. கோபியாக பேசின இப்போ என்ன ஆச்சு, என்ன உனக்கு என்ன மரியாதை கொடுக்க முடியாது, போய் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. நமக்கும் பார்க்க கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி பாக்கியா கோபியை பார்த்தாலும் பயந்து நடுங்கி என்னங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லாமல் என்ன வா போ அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த அளவுக்கு மரியாதை குறைச்சல் ஆனதுக்கு பிறகு ஏன் அதே வீட்டில் கோபி இருக்கிறாங்கிறதெல்லாம் நம்மளால் நினச்சே பார்க்க முடியல. என்ன கறியில் கொஞ்சம் கூட வெக்கமே வச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு ஒரு பார்த்தா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ பெரிய விஷயமா ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னா இப்போ கோபி வேலையை விட்டார், கம்பெனியை எடுத்து மூடிட்டார், கையில் காசு கிடையாது. ஒரு 3 வாரமாக டெய்லி போய் ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அதில் வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்காருங்கிறது தெளிவாக ராதிகாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ராதிகா, வாங்க இங்கே திருப்பி ஆஃபீஸ் போயிருக்கீங்களா, வாங்க கண்ணு வாங்க இதான் உங்கள் ஆஃபீஸே இழுத்து மூடியாச்சு, எங்கடா இந்தா வா அப்படின்னு தரதானு பலார்னு விட்டு வீட்டுக்கு கூட்டு வராங்க. இவர் கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வேற போகிறாரு. ஐயோ எல்லுக்கு அதிகா அமரதிகா அப்படின்ட்டு அது கூட எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு என்ன என் பிள்ளையை திட்டுற, என்ன என் பிள்ளை இதாக பேசுகிற, தங்கமான பிள்ளை. எப்படிங்க தங்கமான பிள்ளை நீங்கள் பார்த்துருக்கியா, பார்த்தது இல்லையா? இந்த கேலண்டரில் கூட மகாலட்சுமியை பார்த்துருக்க மாட்டாங்க போல ப்ரோ அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இவருடைய நடவடிக்கைகளில் நடத்தையில் எது நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்க? குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணி லைசன்ஸை திருடி தூக்கி கீழ்ச்சி போட்டிருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல மோசமான திருட்டுத்தனமான வேலைகளும் இப்போ மனைவியை ஏமாத்தின ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாரு. இப்படின்னு பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்பொழுது அவர் எங்கே தங்கமானவர்? இதை ராதிகா இப்போ சரி எல்லாம் ஓகே, வேலையை விட்டார் தெரியுமா, கம்பெனியை இழுத்து மூட்டார் தெரியுமா, நடுரோட்டம் சும்மா தான் உட்காந்துருக்காரு. போய் ஹோட்டலில் உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. டயர்டாக இருக்குமா, நிறைய வேலை அப்படின்னு வீட்டுக்கு பொய்யெல்லாம் வேற சொல்கிறாரு அப்படிங்கிறத சொன்னது தான் ஷாக் ஆக போகிறாங்க இப்போ ஈஸ்வரி. இதுக்கு பிறகு ராதிகா என்ன முடிவெடுக்க போகிறாங்க? இந்த அளவுக்கு மோசமாக ஒருத்தர் வேலையை விட்டுட்டு அதையும் சொல்லலை, கிரெடிட் கார்டு கடன் இருக்கா அதையும் சொல்லலை, அங்கே சம்பள பாக்கி இருக்கா அதையும் சொல்லலை. இது இல்லாமல் முன்னாள் மனைவி என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அவங்க கூட சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடுத்து என்னங்கிறத 3 வாரத்தை யோசிக்கவே இல்லை. வேலைக்கு போகணுமா என்ன பண்ணுவோம் யோசிக்கவே இல்லை. ஒரு அப்ளை பண்ணாரு, இன்டர்வியூக்கு போனாலும் கூட எதுவுமே கதை கிடையாது. இந்த சமயத்தில் அவங்க கோபத்தோடு இருக்கும் பொழுது மயுன்னு ஒரு குழந்தைய விட்டு வந்துட்டாங்களா, பல நாளாக அந்த குழந்தைய கூடயே வச்சுக்காம யாராச்சும் இப்போ 8th மிஞ்சி போனால் 8th or 9th படிக்கும் அந்த பொண்ணு. அந்த 8th 9th படிக்கிற பொண்ணை விட்டுட்டு இவ்வளோ கூட இருக்காது, அதோட கம்மியாக தான் இருக்கும். 7th 8th படிக்கிற பொண்ணை கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் விட்டுட்டு இவர் தனியாக இருப்பாங்களா இத்தனை நாள் அம்மாட்டையே விட்டுட்டு. அப்போ இந்த சமயத்தில் மட்டும் இந்த ராஜேஷ்ங்கிற கேரக்டர் ரீஎன்ட்ரி கொடுத்து, சரி நான் என்ன பண்ணுறேன், என் பிள்ளைய கூப்பிட்டு போயிடுறேன், என் பிள்ளைய நீ தான் பார்த்துப்பேன்னா அவ்வளோதான், கண்டுக்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்ல, இந்த சமயத்தில் ராதிகா பேசாமல் இந்த ஆள் கூட இருக்கிறதுக்கு பேசாமல் என் பிள்ளை கூடயாச்சும் இருக்கலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வெளியே போயிட்டு, நான் போகிறேன் என் வீட்டுக்கு, இதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டா வா, இல்லைனா போ, உங்கள் அம்மா பேசுறது கேட்டு இங்கே நான் உடம்பு சரியானப்புறம் வரேன் அப்படின்னா இங்கேயே கடை, எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு ஒன்றை மாதிரி வெக்கக்கேடா உன் முன்னாள் மனைவியோட வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, உனக்காக இருந்தேன், ஆனால் நீ அதனால கூட வருத்தலன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு காரி மூஞ்சிலே துப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா நமக்கும் பார்க்குறதுக்கு நிம்மதியாக இருக்கும், பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஓபியும் வெளில அனுப்பிவிட்டிங்கன்னா கதையை வேறு மாதிரி கூட யோசிங்க, ஏதாச்சும் வித்தியாசமான ட்விஸ்ட்டுகள் வைங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஒரே வீட்டில் இருக்கிறது எப்படி லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும்? அதுவும் வீட்டையும் விற்றுட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு அத்தனை பிரச்சனை அத்தனை போராட்டம் பண்ணி சம்பாதிச்சு கொடுத்துட்டு வீட்டை வாங்கிட்டு இன்னும் இவருக்கு ஒரு ரூமை கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்கிறதெல்லாம் சுத்தமாக செட் ஆகலாம் தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.